தருமபுரி மாவட்ட தொழில் மையத்தில் தமிழக அரசின் தொழில் முனைவோருக்கான சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் இலவச 3 நாள் பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சி CCRWD சார்பில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்றது. தொழில் செய்ய கடன் பெறுதல், பொருட்களை உற்பத்தி செய்து மார்க்கெட்டிங் செய்தல் உள்ளிட்டவைகள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் கௌதம் சண்முகம், தொழில் மைய பொது மேலாளர் சுப்பையா பாண்டியன், கிருஷ்ணன், முன்னோடி வங்கி மேலாளர் ராமஜெயம், CCRD திட்ட இயக்குனர் சத்யபிரியா ஆகியோர் பயிற்சி அளித்தனர். சிறுதானியங்களில் உணவு தயாரித்தல் பயிற்சி முறை குறித்தும் செய்முறை பயிற்சி குறித்தும் அம்பிகா பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சியில் பல்வேறு பகுதியில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள் ஆகியோரை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு சிறுதானிய உணவு தயாரிக்கும் பயிற்சி மற்றும் அனைத்து வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு வங்கிகள் மூலம் கடன் உதவி வழங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. இறுதியில் சத்யா நன்றி கூறினார். இன்னைக்கு இந்த 3 நாட்கள் நடக்கக்கூடிய பெண்களுக்கான தொழில் முனைவோருக்கான முன்னெடுப்பாக நம்மளுடைய EDI தமிழ்நாடு அவங்க அரசாங்கம் மூலியமாக நம்ம ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி 3 நாள் முகாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் தருமபுரி மாவட்டத்தில் நம்ம இங்கே நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய பெண்கள் முன் அவங்க தங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இந்த 3 நாள் சிறப்பு பயிற்சியை பங்கெடுத்திருக்காங்க. இதில் அடுத்த கட்ட நகர்வாக அவங்க ஒவ்வொருத்தருமே தங்களுடைய குழுவாவோ தனிநபராவோ தங்களுடைய தொழில் முனைவோருக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த ஒரு மேடையை பயன்படுத்திக்கிறது, EDI கொடுத்த இந்த மேடையை பயன்படுத்திக்கிறதுல அவங்க அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக ஒவ்வொரு பெண்களுமே தனிச்சு நிற்கவும் தன்னம்பிக்கையோடவும் சுயதொழில் மூலியமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தன்னால் ஈட்டக்கூடிய வருவாயை இப்போ முதலீடாக ஆதாரமாக பயன்படுத்திக்கிட்டு மற்ற பெண்களுக்கும் முன்னோடிகளாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை EDI கொடுத்ததற்கு நன்றி. இதை ஒருங்கமைத்தது CCRWD ட்ரஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வாய்ப்பை EDI கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாவட்ட டிக் அமைப்பு இங்கே இருக்கிற GM ரெஸ்பெக்டட் AD சார் அவங்களும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கௌதம் சண்முகம் சாரின் வழிகாட்டுதலின் படியில் இந்த 3 நாள் சிறப்பு முகாம் நல்லபடியாக நடக்கி முடிச்சிருக்கோம். இதில் பெண் தொழில் முனைவோர்கள் ஒரு 7-8 குழுவாவது சிறப்பாக செயல்படுவதற்கும் முன்னெடுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம், என் பெயர் சுப்புலட்சுமி. நான் தருமபுரியிலேருந்து வரேன். EDI மூலிமா தமிழ்நாடு அரசு நடத்துகிறது சிறுதானிய உணவு வகை பற்றி தொழில் முனைவோருக்கான பயிற்சி நடத்தினாங்க. 3 நாள் இதில் நான் கலந்துக்கிட்டேன். 3 நாளும் ரெகுலராக வரேன். சிறுதானியத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம், வரகு, திணை, அரிசி, சாமை இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நானும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகணும், சிறுதானியத்தை வச்சு இவ்வளோ இருக்கா அப்படின்றதுக்காக நானும் நல்லா பயன் அடைஞ்சிக்கிட்டேன். லட்டு பற்றி சொல்லி கொடுத்தாங்க, பீஸா செய்கிறது சொல்லி கொடுத்தாங்க, கம்பு வச்சு என்ன பண்ணலான்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சு நானும் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகணும்னு முயற்சி பண்ணி வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சத்யா, நான் சிறுதானியத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 3 நாள் மீட்டிங்கில் நல்லா இதை நாங்கள் கற்றுக்கணும், தனித்துவமாக இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய லெவலுக்கு வரணுன்றது எங்களோட எய்முங்க சார். இது தமிழ்நாட்டு அரசுக்கு மிக்க நன்றி. EDI துறை மூலமாக இங்கே சிறுதானியங்களை பற்றி நம்ம எப்படி உணவு உற்பத்தி செய்து அதை நம்ம உற்பத்தி செய்து மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படி தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்ட்டு இந்த 3 நாளும் இந்த இடத்துல பயிற்சி கொடுத்தாங்க. அருமையான மேடம் EDI CCRWD மூலமாக ட்ரஸ்ட் மூலமாக நடத்தினாங்க. மேடம் அம்பிகா ட்ரெயினை எங்களுக்கு நல்ல விதமாக, அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கற்றுக் கொடுத்தாங்க. பேங்க்ல இருந்து மேனேஜரும் எப்படி நாம் கடன் வாங்கி நம்மளை ஒரு தொழில் முனைவோராக மாற்றிக்கொள்ளணும், ஒரு பெண்களாக இருந்து யாரையும் சார்ந்து கொள்ளாமல் நம்மளுடைய சொந்த காலில் நின்று நம்மளை உயர்த்திக்கணும், அது மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு வேலை வாய்ப்பை அளிக்கிற விதமாக நம்ம கொடுத்தாங்க.